சூர்யா பயங்கர கோவமா இருக்காரு. அப்ப கேட்குறாரு மகா கிட்ட, "மகா உனக்கு இது எல்லாமே தெரியுமா முன்னாடியே?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மகா அப்படியே அமைதியா இருக்காங்க. "சொல்லு, உண்மைய சொல்லு. உங்க அக்கா நடிச்சது எல்லாமே உனக்கு தெரியுமா? தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. மகா எதுவுமே பேசல. பயங்கரமா அழறாங்க. அழுதுட்டு, "எனக்கு ஏற்கனவே தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே சூர்யாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல 2 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. கண்டிப்பா தங்கச்சிக்கு தெரியாம அக்கா அந்த வேலைய பார்க்க முடியாது" அப்படின்னு சித்ராதேவி சொல்றாங்க. பயங்கரமா கோவம் வருது. இனிமே இவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. மகாவும் இருக்கக்கூடாது. அக்கா, தங்கச்சிங்க 2 பேருமே வீட்ட விட்டு வெளிய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கர கோவமா கத்துறாங்க. கோடீஸ்வரியும் அழறாங்க. "என்ன மன்னிச்சுடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மகா போயிட்டு அவங்க தாத்தா, பாட்டி 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க. தாத்தா, பாட்டி 2 பேருமே சொல்றாங்க, "சூர்யா எதுக்குமே நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காத. கொஞ்சம் பொறுமையா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது சித்ராதேவிக்கு. "எதுக்கு? ஏன் முடிவெடுக்க வேணான்னு சொல்றீங்க? முடிவு எடுக்கணும். எவ்வளோ ஃப்ராட்தனம் பண்ணி வச்சிருக்கா. அதுவும் குழந்தை இருக்கு வயித்துலன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு பாவத்த எந்த பொண்ணும் பண்ண மாட்டா. ஆனா இவ பண்ணியிருக்கா. என் பையனோட வாழ்க்கைய அழிச்சிருக்கா. அதுக்கு தான் இவள கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க நான் எவ்வளவோ சொன்னேன். என் பேச்ச யாராவது கேட்டீங்களா? கேட்கவே இல்ல. இன்னைக்கு என் புள்ளையோட வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிருக்கு. இப்படி ஒரு கெட்டவள கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமா கத்துறாங்க. ஆமா, என் பையனோட வாழ்க்கைய அழிச்சு வச்சிருக்காங்க. இனிமே இவங்க இங்க இருக்கவே கூடாது. தயவு செய்து 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. தாத்தா, பாட்டி அப்படியே பார்க்குறாங்க. "சரி நான் போயிட்டு வரேன். இதுக்கும் மேல நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. கையெடுத்துப்பா தாத்தா, பாட்டி 2 பேர கும்பிட்டு, "வாங்கம்மா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரிய கூட்டிட்டு போறாங்க. ஐஸ்வர்யா, மகா 2 பேருமே கோடீஸ்வரி 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஆனா கௌதம் மட்டும் பயங்கரமா சந்தோஷத்தோட இருக்காரு. "அப்பா ஐஸ்வர்யாவோட கதை முடிஞ்சுது. இனிமே அவ இங்க வரவே மாட்டா. இனிமே நான் நல்லா தான் இருப்பேன்" அப்படின்னு கௌதம், சித்ராதேவி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே மனசுக்குள்ளேயே 2 பேருமே அவர் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாங்க. மகா பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாங்க கோடீஸ்வரி கூட. ஐஸ்வர்யாவும் அங்கேருந்து போறாங்க. 2 பேருமே போறத பார்த்து தாத்தா, பாட்டி பயங்கரமா